26 பொது தொகுதிகளில் தலித்களை நிப்பாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 எம்எல்ஏக்களுக்கு மேலே வெற்றி பெற பெரும்பான்மையினராக வெற்றி பெற வச்சுருக்காங்க அப்படின்னு நேற்றுலேருந்து ஒரே ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரஞ்சித்துலேருந்து இன்னும் பலரும் வந்து ஃபயர் விடுறாங்க. ஜாதி பணம் இது எல்லாவற்றையும் சிதறடித்து விட்டது அப்படின்லாம் போடுறாங்க. நானும் நேற்றுலேருந்து தேடிக்கிட்டே இருந்தேன், எங்கே தாண்டா அந்த 26 பேரும் நின்னாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஏரியாவிலலாம் நேற்று ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன், அப்படி எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா, இந்த கேம்பெயினை தாவேக்கா ரஞ்சித் மட்டும் பண்ணலை, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் பண்ணுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி தப்பு. தாவேக்கா உருவாகின நாள்ல இருந்தே ஃபேக் கேம்பெயினும் ஃபேக் நரேட்டிவ் தான் செட் பண்ணிட்டு இருக்கு. அதை எங்கேயுமே கேள்வி கேட்காம அதை வந்து அப்படியே பரப்புறத ஒரு முழு நேர வேலையாகவே இங்கே இருக்கக்கூடிய பலரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, எளிய மனிதர்களை வந்து இவங்க வந்து அரசியலுக்கு கொண்டு வந்திருக்காங்க, வெற்றி பெற வச்சுருக்காங்க. யார் ஆதவர்ஜுனாவா, விஎஸ் பாபுவா, யார் அந்த எளிய மனிதர்? ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு தாமுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் இன்னைக்கு வாழை வச்சு கேக் வெட்டிட்டு இருக்காரு. நான் அம்பேத்கர் வழியில் வர்றேன், அம்பேத்கருடைய பண்பாட்டு அரசியல் எல்லாத்தையும் முன்னெடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ரஞ்சித் அவர்கள் பொற்கொடி அவர்களுக்காக பாஜகவோட கூட்டணி செய்றாரு, அதிமுகவோட கூட்டணி செய்றாரு. அது ஒரு விமர்சனமாகவே மாறலையா? கடைசியில் இவங்க எடுத்த முயற்சி தோல்வி அடைஞ்சு அங்கேயும் தாவேக்கே தான் வெற்றி பெற்றிருக்கு. அங்கே வந்து ஆம்ஸ்டாங்காக இன்னும் மனைவியின் மீது அனுதாபப்பட்டு ஓட்டு போடல. அப்போ நீங்கள் உங்களுடைய அனுதாபம் பொய்யா? இந்த ஆட்சியிலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கேம்பெயின், அது ஒரு ஃபேக் கேம்பெயினா இல்லையா? ஆமாம். நீங்கள் வந்து ஒரு நடுநிலையாளராக அரசு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும், இது ஒரு தவறான கேம்பெயின், விஜய் பொய் சொல்கிறார், திமுக இந்தியாவில் பெண்கள் வந்து அதிகமாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று அப்படிங்கிறத எத்தனை பேர் இன்னைக்கு வந்து திமுக தோத்துடுச்சுன்னு வருத்தப்படுறோம் அப்படின்னு பேசக்கூடிய எத்தனை பேர் பொது வெளியில் விஜய் பொய் சொல்கிறாருன்னு சொன்னீங்க? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை இருக்கு இல்லையா, அதுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அது எப்படி பார்க்க? விசாரணை நடந்துட்டு தானே இருக்கு. இது வந்து ஒரு கொலை வழக்கு. எந்த கொலை வழக்கை நீங்கள் வந்து என்கவுண்டர் போட்டுடலாமாக்கும்? அதில் என்கவுண்டரும் நடந்துச்சு. அதுவும் காவல்துறை அத்துமீறல். நீங்கள் எல்லாமே கான்ஸ்பிரசிக்குள்ளேயே தானே பேசுனீங்க. விஜயில் ஆரம்பித்து ரஞ்சித் வரை கான்ஸ்பிரசி பேசுகிறாங்க. எதுக்காக பேசுகிறீங்க? யாருக்காக பேசுகிறீங்க? இதனுடைய அறுவடை இன்னைக்கு குருமூர்த்தி கொண்டாடுறாரு. இதுக்கு அப்புறம் நடக்கிற அட்ராசிட்டியும் திமுக மேலே பழி போடுறதுக்கு இவங்கெல்லாம் தயாராகிறாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்க வெட்டினா, ஒருத்தர் 10 வயசு பொண்ணு போஸ்கோவில் அரெஸ்ட் ஆயிருக்கான். 73 வயதில் ஒரு பாட்டிக்கு பாலியல் தொல்லை. ஒரே நாளில் இதெல்லாம் நடக்குது. தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். நம்மளோட பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பன்னீர். வணக்கம். தமிழ்நாட்டு வரலாறுலேயே முதல் முறையாக ஒரு தாவேக்காங்கிற கட்சி ஜெயிச்சு வந்திருக்கு. அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பெருமையாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தனித்தொகுதிகளில் வந்து தலித்துக்களை 24 பேர்த்த நிற்க வச்சு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு தலித்துக்களுக்கான ஆட்சி, தலித் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்க. உண்மையிலே அது புதுசாக தானே இருக்குது, பொது தொகுதியில் தலித்துக்கள் நிற்க வச்சது? இல்லை, உண்மையிலே வந்து இந்த நரேஷன்ஸ் இருக்குல்ல, நீ வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவாக பரப்பிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் ஆட்சி ரிசல்ட் வந்துருச்சு. இதுக்கு பிறகு எதுக்கு இவ்வளோ ஃபேக்கான நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தாவேக்காக்காரங்க? அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய மீடியாக்கள்னு நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் தலித்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயின் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணாங்க. அதிமுக ஆட்சியில் நத்தம் மாதிரியான கலவரங்கள் இங்கே நடக்கலை. சங்கர் படுகொலைக்கு திமுக ஆட்சியில் தான் தீர்வு கிடைச்சது. வழக்கறிஞரே வந்து போன ஆட்சியில் எங்களை கைவிட்டாங்க, இவங்க தான் வந்து என்னை வந்து வழக்கறிஞர் நியமித்தாங்கன்னு பாப்பா முகன் பேட்டிலாம் கொடுத்தாரு. இப்படி பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் வந்து சொல்ல முடியும். நடந்த குற்றங்களுக்கு கவின்க்கு வந்து உடனே கைது செய்யப்பட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் கரெக்டாக தான் நடந்துச்சு. ஆனால் ஒரு கேம்பெயினை இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரிசல்ட் வந்த பிறகு 26 பொது தொகுதிகளில் தலித்களை நிப்பாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 எம்எல்ஏக்களுக்கு மேலே வெற்றி பெற பெரும்பான்மையினராக வெற்றி பெற வச்சுருக்காங்க அப்படின்னு நேற்றுலேருந்து ஒரே ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரஞ்சித்துலேருந்து இன்னும் பலரும் வந்து ஃபயர் விடுறாங்க. ஜாதியை கடந்த ஆட்சி, ஜாதி பணம் இது எல்லாவற்றையும் சிதறடித்து விட்டது அப்படின்லாம் போடுறாங்க. நானும் நேற்றுலேருந்து தேடிக்கிட்டே இருந்தேன், எங்கே தாண்டா அந்த 26 பேரும் நின்னாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஏரியாவிலலாம் நேற்று ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன், அப்படி எதுவும் இல்லை. இப்போ எனக்கு அந்த லிஸ்ட்டில் நான் பார்க்குறேன். இப்போ பொன்னேரி தொகுதி அது வந்து தனி தொகுதி. போன முறை காங்கிரஸ் நின்று சந்திரசேகரன் ஜெயிச்சாரு, இந்த முறை தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. ஆமாம், தாவேக்கா. அப்போ அது வந்து பொது தொகுதி கிடையாது, தனி தொகுதி. அது இப்போ தலித் சமூகத்துக்கான தொகுதி. அடுத்தது பூந்தமல்லி பிரகாசம் ஜெயிச்சிருக்காரு. திமுக கிருஷ்ணசாமி ஜெயிச்சாரு, தனி தொகுதி. அது மட்டும் இல்லாமல் திருவிக்கா நகர் தனி தொகுதி, அதுலேயும் திமுக ஜெயிச்சிருக்கு, அதுவும் தனி தொகுதி தான். எலும்பூர் வந்து ராஜ்மோகன் தொகுதி. ஓகே, ரைட்டு. இப்போ குடியாத்தம் தனி தொகுதி, சிந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் கேவி குப்பம் போன முறை ஜெகன்மூர்த்தி ஜெயிச்சாரு, தனி தொகுதி. தலித் கட்சி தலைவரை வீழ்த்தியிருக்காங்க.
ஒரு தலித் கட்சி தலைவர் வீழ்த்திட்டு தாவேக்கா இருக்காங்க. அதுவும் வர ரஞ்சித்துக்குலாம் ரொம்ப வேண்டியவர். அவர் தோத்ததுக்கு ரஞ்சித் ஃபயர் விட்டுருக்காரு. வாழ்த்துக்கள். அடுத்து அரக்கோணம் தனி தொகுதி. ஆமா, காந்திராஜன் ஜெயிச்சிருக்காரு. அப்போ இது இல்லாம திவிக வந்து கள்ளக்குறிச்சியில் ஜெயிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி தனி தொகுதி தான். ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு தனி தொகுதி. அதுல இளையராஜா ஜெயிச்சிருக்காரு திவிக காரரு. இப்ப லோகேஷ் வந்து ராசிபுரத்தில் ஜெயிச்சிருக்காரு. ராசிபுரம் போன முறை மதிவேந்தன் ஜெயிச்ச தொகுதி தனி தொகுதி. அப்போ அவினாசி தனி தொகுதி. வழக்கமா தனபால் நிக்கிற தொகுதி. இவர் துறையூர் திருச்சியில் இருக்கு தனி தொகுதி. பெரம்பலூர் தனி தொகுதி. கிருஷ்ணாயபுரம் கரூர் டிஸ்ட்ரிக்ட் தனி தொகுதி. இது இல்லாம கந்தர்வக்கோட்டை போன முறை சிபிஐ வின் பண்ணிச்சு தனி தொகுதி. பெரியகுளம் தனி தொகுதி. விசிகே போட்டிட்டுச்சு. சோழவந்தான் தனி தொகுதி. திமுக வெங்கடேசன் ஜெயிச்சாரு. இந்த முறை டிவிகே ஜெயிச்சிருக்கு. மானாமதுரை தனி தொகுதி. இப்போ சிவகங்கை மாவட்டம். திருவள்ளிபுத்தூர் தனி தொகுதி. போன முறை அதிமுக ஜெயிச்சது. ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி. போன முறை அன்மையா ஜெயிச்சாரு. இந்த முறை தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. நிலக்கோட்டை திண்டுக்கல்ல தனி தொகுதி. ஓகே, ரைட்டு. இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்திருக்கக்கூடிய பட்டியல். இதுல தான் வந்து தாவேக்கா வந்து தலித் கேண்டிடேட் நிறுத்தி இருக்கு. இது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இந்த தலித் கேண்டிடேட் தான் பாட்டுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்த தகவலின்படி, சோசியல் மீடியா தகவலின்படி, இந்த ரஞ்சித் ரஞ்சித்துல இருந்து ஜெயமோகன் வரைக்கும் பாரபட்சமே இல்லை. இவங்க எல்லாம் முட்டாள்கள்னு சொன்னதா என்ன தப்புன்னு. ஆமா, எந்த டேட்டாவையும் வெரிஃபை பண்ணாம என்ன அப்படின்னா, இந்த கேம்பெயினை தாவேக்கா ரஞ்சித் மட்டும் பண்ணல, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் பண்ணுது. காலையில வந்து இவங்க எல்லாம் 26ன்னு போட்டிருந்தாங்க. 8 பொது தொகுதியில் 4 பேர் வந்து தலித்களை 8 பொது தொகுதிகளில் தலித்களை பாட்டி 4 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்காங்க. ஒருத்தர் ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி, அது என் சொந்த தொகுதி, அவர் இந்து நாடார். இன்னொன்று பி செல்வம் விருத்தாச்சலத்தில் விருத்தாச்சலத்தில் ஜெயிச்சதே வந்து தேமுதிக பிரேமலை தான். இவங்க வந்து பி செல்வம்னு ஒரு தலித் ஜெயிச்சாருன்னு போட்டிருக்காங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி தப்பு. அப்போ ஏன் இந்த கேம்பெயின் தொடர்ச்சியாக இந்த தாவேக்கா உருவாகின நாள்ல இருந்தே ஃபேக் கேம்பெயினும் ஃபேக் நரேட்டிவ் தான் செட் பண்ணிட்டு இருக்கு. அதை எங்கேயுமே கேள்வி கேட்காம அதை வந்து அப்படியே பரப்புறத ஒரு முழு நேர வேலையாகவே இங்கே இருக்கக்கூடிய பலரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை இப்பவும் பண்ணுறாங்க. யாருக்காக ஒன்றை சுற்றி எந்த தொகுதியில் யார் ஜெயிச்சிருக்கா அதே மாதிரி சொல்கிறாங்க. எளிய மனிதர்களை வந்து இவங்க வந்து அரசியலுக்கு கொண்டு வந்திருக்காங்க, வெற்றி பெற வச்சுருக்காங்க. யார் ஆதவர்ஜுனாவா, விஎஸ் பாபுவா, யார் அந்த எளிய மனிதர்? ஆட்டோ ஓட்டர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. தாமுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் இன்னைக்கு வாழை வச்சு கேக் வெட்டிட்டு இருக்காரு. எங்கள் ஊரில் ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ, பாளையங்கோட்டையில் போட்டிட்டு தோத்துட்டார். ஜான்சாம்பர் அந்த ஊரில் பெரிய பிஸ்னஸ்மேன், தாவேக்காவுக்கு தனியாக பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆர்எஸ் முருகன் 10 வருஷம் எடப்பாடி ஜெயலலிதா ஆட்சியிலையும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் கான்ட்ராக்டராக இருந்து அந்த பாஜக காரங்க அதிமுகவுக்கு அமலாக்கத்துறை அனுப்புனாங்கல்ல கட்சியை உடைக்க, அப்போ ரெகுலராக ரைடு நடந்த ஆள் அவர் வந்து கல்யாணமே 500 கோடிக்கு பண்ணார். கழுத்தில் போய் பிகை நோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வேலராமமூர்த்தி விட்டு கல்யாணம்னு போட்டிங்கன்னா வரும். 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணவர். இப்படியே நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா யார் சிடிஆர் நிர்மல்குமார் எளிய மனிதரா, இல்லை இப்போ மதுரை வடக்கில் ஜெயிச்ச கல்லான எளிய மனிதரா, யார்? நீங்கள் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரே ஒரு தாமுக சொல்கிறீங்க, அந்த ஆட்டோ ஓட்டுநர்னு. இதை தாண்டி உங்களால் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் இதை வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய பில்டப்பை உருவாக்குறீங்கல்ல. கோகிலவாணின்னு அந்த டாக்டர் நிறுத்தினதை இவங்க யாராவது பேசுனாங்களான்னு கேட்குறேன். இப்போ இந்த தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் உடுமலைப்பேட்டையிலேருந்து ஜெயக்குமார் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவர் பள்ளி ஆசிரியராக இருந்து வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர். திமுகவோட இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர். அரசு பணியில் ஆசிரியராக இருந்தவர் அந்த பணியை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து தேர்தலில் நின்று உடுமலை ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய ஜாம்பவான இவ்வளோ பெரிய அலைக்கடையில் அடித்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ஒருத்தர் பள்ளி ஆசிரியர்லேருந்து ஆட்டோ ஓட்டுநர் வந்தால் வரவேற்கிறீங்க. அரசு பள்ளி ஆசிரியர் வந்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு, யாருமே பேசலையே. இல்லை, இதில் வந்து நான் இப்போ வந்து போஸ்ட் எலெக்ஷனில் நான் இந்த ரிசல்ட்டை வச்சு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எந்த ஒரு பொது தொகுதியிலுமே வந்து தலித்துகள் நிறுத்தப்படாது. மதுரை மேலூரில் காங்கிரஸ் சார்பாக விஸ்வநாதன் நின்னார், திமுக கூட்டணி. அங்கே திமுக காரங்க வேலை செஞ்சு அவரை ஜெயிக்க வச்சுருக்காங்க. இது வந்து பொது தொகுதிகளில் இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்ததில் பொது தொகுதியில் ஜெயித்த ஒரே தலித் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விஸ்வநாதன் தான். அதை தவிர வேறு எங்கேயுமே ஜெயிக்கலை. இவங்க எங்கெல்லாம் நிப்பாட்டினாங்கன்னே தெரியாது. 8 தொகுதி. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொன்ன ஆட்களே போய் அந்த டேட்டாவே தப்பாக இருக்கும்போது இவங்க வந்து வேற யாரை வந்து இவங்க நிப்பாட்டியிருப்பாங்க. ஏன்னா உண்மையிலே 2 பேர் இருந்திருந்தால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்கோம். ஆளே கிடைக்காம தான் பி செல்வம், ரெட்டியார்பட்டி நாராயணன், இது வந்து இந்த நாம் தமிழர் வந்து போடுவாங்க. இவர்கள் எல்லாம் தெலுங்குகள் அவ்வளோ பேரையும் போட்டுருவாங்க.
வசந்தகுமாரில் ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும். சென்னையில் உள்ளவன் பாப்பா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பார்த்தா ஓஹோ இவரெல்லாம் தெலுங்கர் போல அப்படின்னு நினைப்பாங்க. கன்னியாகுமரியில் இருக்கிறவன் காஞ்சிபுரத்துக்காரன் ஓ இவங்கெல்லாம் தெலுங்கு போகிறேன் மற்றவங்க எல்லாம் நினச்சிக்குவாங்க. அதே மாதிரி ரெட்டியார்பட்டி நாராயணனா இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற எவன் பார்க்க போகிறான்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு அடிப்படையில் இந்த தீவிக்காங்கிற ஆட்சி உருவாக்கப்பட்டதும் ஃபேக் நரேட்டிவால. அந்த ஆட்சி இதுக்கு அப்புறமும் அவங்க இப்போவே வந்து அவங்க வெடி போட்டு தீ பிடிக்குது திமுக சதிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ இதில் இன்னொரு முக்கியமானது, இன்னைக்கு திமுகவுக்கு பல பேர் உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ண? இந்த ஆட்சி குறித்து கரூர் சம்பவம் நடந்துச்சு, அதில் வந்து தாவேகா பண்ணுறது தப்பு, அது ஒரு தவறான தகவல்களை பரப்புகிறது அப்படின்னு யாராவது சொன்னீங்களா? அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறதா அப்படின்னு தான் உருட்டுனீங்க. அப்போ இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் எல்லாரும் விதிங்கி நிற்கிறீங்க. எந்த இடத்தில் நீங்கள் வந்து இல்லை, நான் என்ன கேட்குறேன், கரூர் சம்பவத்திலையும் தலித் மக்கள் இறந்துருக்குறாங்க. ஆமாம், ரஞ்சித் பேசினாரா? பேசலையே. அன்னைக்கு ரஞ்சித் அவர் பேசலை. நான் என்ன கேட்குறேன், இங்கே எல்லாமே ஃபேக் நரேட்டிவ் தானே. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலிருந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தெரியாமல் இருப்பதே ஒரு மிகப்பெரிய குற்றம்னு ரஞ்சித் பேசினார். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இப்போ ஜெகன்மூர்த்தி தோத்துருக்காரு, பேரே தெரியாமல் தோக்கடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே இப்படி இந்த மாதிரி நத்தம் நாயக்கன் கோட்டை நடந்த ஜெயலலிதா ஆட்சி மீது பரப்பப்பட்ட வன்மத்தை விட, அதாவது திமுக தலித் விரோத கட்சின்னு சொன்னாங்க. துரைமுருகன் வந்து பாமகவை கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறாருன்னு நானும் ஒவ்வொரு தேர்தலில் போகும் பார்ப்பேன். எல்லா தலித் ஆக்டிவிஸ்டுகளும் கொந்தளிப்பாங்க. ஆம்ஸ்ட்ராங் ஒய்ஃபு பாமக கூட அன்புமணி கூட கூட்டணி வச்சுட்டாங்க, தேர்தலை சந்திக்கிறாங்க. யாரும் முணுமுணுக்கவே இல்லை. இல்லை, ரஞ்சித் அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தாரு. ரஞ்சித் ஆதரவு கொடுத்தாரு. இங்க இருந்த எல்லாருமே ஒருவேளை விசிக்கு திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் வந்திருந்தா இதே மாதிரி அமைதியாக இருந்திருப்பாங்களா? நீங்க ஜாதியை கடந்து அன்புமணி ராமதாஸை விட என்ன தலித் விரோதத்தை வந்து திமுக பண்ணிருச்சுன்னு நீங்க இப்படி ஒரு கேம்பெயினை பண்ணீங்க. அதாவது நான் அம்பேத்கரை படிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய ரஞ்சித், நான் அம்பேத்கர் வழியில் வர்றேன், அம்பேத்கருடைய பண்பாட்டு அரசியல் எல்லாத்தையும் முன்னெடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ரஞ்சித் அவர்கள் பொற்கொடி அவர்களுக்காக பாஜகவோட கூட்டணி சேராரு, அதிமுகவோட கூட்டணி சேராரு. அது ஒரு விமர்சனமாகவே மாறலையா? கடைசியில் இவங்க எடுத்த முயற்சி தோல்வி அடைஞ்சு அங்கேயும் தாவேக்கே தான் வெற்றி பெற்று இருக்கு. அங்கே வந்து ஆம்ஸ்ட்ராங்காக இன்னும் மனைவியின் மீது அனுதாபப்பட்டு ஓட்டு போடல. அப்போ நீங்கள் உங்களுடைய அனுதாபம் பொய்யா? எந்த இடத்துல நீங்கள் இந்த நரேஷன்ஸ் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்க, சரி, இது தலித் மக்களுக்கு துரோகம் செய்கிறதா இல்லையா? பச்சையாக இவங்க தலித்களுக்கான துரோகத்தை இந்த தலித் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது சேர்ந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பாமகவோட விஜய் வந்து கூட்டணி பேசுகிறாரு. அன்புமணி ராமதாஸ் சௌமியா வந்து இந்த கூட்டணியில் சேர்ந்துச்சுன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பாராட்டு. இதே மாதிரி பாராட்டு துணை முதலமைச்சர் கேட்டதுனால துணை முதலமைச்சர் கேட்குறாங்களா? அதனால வேண்டாங்க, இவங்களுக்கு வேற வாய்ப்புகள் இருக்கிறதுனால காங்கிரஸா அதிமுகவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, விஜய் ஒரு பக்கம் பாஜகட்டையும் பேசுறாரு, இன்னொரு பக்கம் அதிமுகட்டையும் பேசுறாரு. ஆனா அவர் கொள்கைவாதிங்கிறாங்க. பாமகட்டையும் பேசுறாரு, காங்கிரஸ்டையும் பேசுறாரு, அதிமுகட்டையும் பேசுறாரு. பாஜக எல்லா கட்சிகளும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணுங்குது. இன்னொன்று, இந்த தேர்தல் நீங்க வந்து தலித்களின் வெற்றிங்கிறீங்க, குருமூர்த்தி கொண்டாடுறாரு. ஒரு இது சனாதனத்தை இப்பொழுது எதிர்த்து பேசுவியா அப்படிங்கிற ஒருத்தன் போறான் 300 கோயிலை இடிச்சாரு சேகர்பாபுங்கிறான். சேகர்பாபு 300 கோயிலை எங்கடா இடிச்சாரு? ஒருத்தன் எல்லாருமே இப்போ நாங்கள் வந்து தீபத்தை கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்தில் ஏற்றி விடுவோம், அதை தடுத்ததுனால நீங்க எல்லாம் ஆட்சி விட்டு போனீங்கிறான். ஒரு பக்கம் என்னடானா தலித் விரோதினால ஆட்சி விட்டு போனீங்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து விஜய்க்காக வந்து ஓட்டு போட்டாங்கிறாங்க, இன்னொரு பக்கம் சனாதன தர்மத்தை வீழ்த்தின. ஆக இவங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க. இங்கே வந்து இதில் முக்கியமான இப்போவும் திமுக உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆட்சியிலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கேம்பெயின், அது ஒரு ஃபேக் கேம்பெயினா இல்லையா? ஆமாம். நீங்கள் வந்து ஒரு நடுநிலையாளராக அரசு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும்? இது ஒரு தவறான கேம்பெயின், விஜய் பொய் சொல்கிறார். திமுக இந்தியாவில் பெண்கள் வந்து அதிகமாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று அப்படிங்கிறத எத்தனை பேர் இன்னைக்கு வந்து திமுக தோத்துடுச்சுன்னு வருத்தப்படுறோம் அப்படின்னு பேசக்கூடிய எத்தனை பேர் பொது வெளியில் விஜய் பொய் சொல்கிறாருன்னு சொன்னீங்க? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவின் மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு, ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க தான் திமுக வந்து ரொம்ப இல்லை நான் நினைக்கிறேன் விஜய் பொய் சொன்னாரா இல்லையா? அந்த பொய்யை எத்தனை தன்னை பொது மனிதர்கள்னு பேசக்கூடியவர்கள், நான் வந்து எளிய மனிதர்களின் வெற்றி இன்னைக்கு வந்து வியாக்கியானம் பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர் வந்து விஜய் பொய் சொல்கிறாருன்னு சொன்னீங்க, மக்களை தவறாக வழிநடத்துறாருன்னு சொன்னீங்க. அதாவது இது வந்து தலித் விரோத அரசுன்னு ஒரு கேம்பெயின் பண்ணீங்க, அது பொய். பெண்கள் தலித் விரோத அரசு அப்படின்னு கேம்பெயினை பொய்ன்னு நீங்கள் எதிலிருந்து சொல்றீங்க? நான் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை, அந்த கொலைக்கு நீதி கிடைச்சிருச்சா? சங்கர் படுகொலைக்கு யார் நீதி வாங்கி கொடுத்தா? எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொடுத்தாரு, அன்புமணி ராமதாஸ் வாங்கி கொடுத்தாரா? சங்கர் படுகொலை எப்போ விஜய் எங்கே இருந்தார்? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இப்போ அவர் பேர் என்ன, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை இருக்கு இல்லையா, அதுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அது எப்படி விசாரணை நடந்துகிட்டு தானே இருக்கு. கைது பண்ண ஒரு கைது வாரத்துக்கு பண்ணாங்க. இது வந்து ஒரு கொலை வழக்கு. எந்த கொலை வழக்கை நீங்க வந்து என்கவுண்டர் போட்டுக்கலாமா? அப்போ அதில் என்கவுண்டரும் நடந்துச்சு. அதுவும் காவல்துறை அத்துமீறல். நீங்க எல்லாமே கான்ஸ்பிரசிக்குள்ளேயே தானே பேசுனீங்க. இந்த கான்ஸ்பிரசி எல்லாம் பேசக்கூடிய நோக்கம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? விஜயில் ஆரம்பித்து ரஞ்சித் வரை கான்ஸ்பிரசி பேசுகிறாங்க. எதுக்காக பேசுகிறீங்க? யாருக்காக பேசுகிறீங்க? இதனுடைய அறுவடை இன்னைக்கு குருமூர்த்தி கொண்டாடுறாரு. அப்போ நீங்கள் எல்லாம் யார்? அதுதான் இங்கே கேள்வியே. எல்லாமே ஃபேக்கு. எளிய மனிதர்களின் ஆட்சி, மைனாரிட்டிகள் நிறைய பேர் இருக்காங்கிறாங்க. யார் தெரியுமா? மரிய வில்சன், விஜய், எவ்வளோ பெரிய மைனாரிட்டிஸ் இவங்க எல்லாம் வந்து சிறுபான்மையினர். ஆனால் தமுமன்சாரி சிதம்பரத்தில் ஜெயிக்க வச்சிருக்கு திமுக. IUML 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. இந்த ஜவஹர்லா ஜெயிச்சிருக்கிறாரு. மைனாரிட்டிகள் அதிகமாக எம்எல்ஏக்களை ஆக்கியிருக்கிறது திமுக. ஆனால் இவங்க மரிய வில்சன் தமிழ்நாட்டில், குறிப்பாக வட தமிழ்நாட்டில், சென்னையில் தான் நிறைய தாவேக்கா ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ யாரைத்தான் நிறுத்துனாங்க சென்னை தொகுதியில் தாவேக்கா? பச்சையாக இவங்க ஜாதி பார்த்து தான் நிப்பாட்டினாங்க. ஜேசிடி பிரபாகர் வில்லிவாக்கத்துக்காரர், கிறித்தவ வன்னியர்கள் ஓட்டு 1000 விளக்கில் இருக்குன்னு அவர் அங்கே நிப்பாட்டினாங்க. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஜாதியை பார்த்து தான் அங்கே நாயுடு வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. வில்லிவாக்கத்துக்கு எதுக்கு போனார்? ஆதவர்ஜுனா, அங்கே ரெட்டியார் ஓட்டு நாயுடு ஓட்டு அதிகம், அதனால தான் அவர் அங்கே போனார். அவர் வேற எங்கேயா நிற்க வேண்டியது, திருச்சியில் நிற்க வேண்டியதுனே. அதுவும் ஜாதி பார்க்காம நிப்பாட்டினாரு இவங்க சொல்கிறாங்க. எப்படிரா சொல்கிறீங்க? திருநெல்வேலியில் ராதாபுரத்தில் நின்னது கிறிஸ்டின் நாடார், நாங்குநேரில் நின்னது இந்து நாடார், திருநெல்வேலியில் நின்னது இந்து மறவர். அப்படியே மதுரையில் திமுக அதிமுக விட அதிகமாக தேவர் வேட்பாளர் பாட்டுனது தாவேக்கா. எல்லா இடத்துலையும் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி பக்காவாக இவங்க வந்து ஆட்களை நிப்பாட்டிருக்காங்க. பவானி சாகரில் கவினோட பெரியம்மாவை வெற்றி பெற வச்சிருக்காருன்னு போடுறாங்க. அந்த அம்மா கவின் சத்தப்போ கூட ரீல்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அங்கே அவங்க தோக்கடித்தது கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை. அவர் வந்து வாச்சாத்திக்காக போராட்டங்களில் ஈடுபட்டவர். ஆனால் நீங்கள் வந்து ஒரு புனித பிம்பத்தை உருவாக்குறீங்க. இது எதுக்கு இதை உருவாக்குறீங்க? இல்லை, இப்போ எனக்கு நான் என்ன கேட்குறேன், ஆட்சி வந்துருச்சு, அதுக்கு பிறகும் ஒரு புனித பிம்பத்தை விஜய்க்கு உருவாக்க வேண்டிய தேவை ரஞ்சித்துக்கு எங்கேருந்து வருது? இந்த தலித் ஆக்டிவிஸ்டுகளுக்கு எங்கேருந்து வருது? ஆட்சி தான் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற? இதுக்கப்புறம் நடக்கிற அட்ராசிட்டிக்கும் திமுக மேலே பழி போடுறதுக்கு இவங்க எல்லாம் தயாராகிறாங்க. இந்த ஆட்சி காட்டா. இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்க விட்டுனா, ஒருத்தர் 10 வயசு பொண்ணு போஸ்கோவில் அரெஸ்ட் ஆயிருக்கான். 73 வயதில் ஒரு பாட்டிக்கு பாலியல் தொல்லை. ஒரே நாளில் இதெல்லாம் நடக்குது. இப்போ எல்லாத்துக்கும் திமுக மேலே பழி போடுறதுக்கு இவங்க வந்து பணம் கொடுத்த வாக்குறுதியை இவங்க யாரும் நிறைவேற்ற போகிறது இல்லை. அதுக்கு திமுக மேலே பழி போடுறதுக்கு மக்களை ஏமாற்றி ஆட்சி அமைச்சிட்டீங்க. ஆட்சி அமைச்ச பிறவாவது நீங்கள் திருந்தணுமா இல்லையா? அப்போ இப்பவும் அவங்கள கேள்வி கேட்காம திமுக என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படின்னு பேசுகிறவங்க இவங்களை விட ஆபத்தானவங்க. எனக்கு இதில் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, தலித் மக்களை நான் உங்களுக்காக இருக்கிறேன்னு சொல்லி அந்த மக்களையே வந்து இந்த அளவுக்கு தவறாக வழி நடத்தக்கூடிய ரஞ்சித் மாதிரி ஆட்களை பார்க்கும்போது அவங்க தான் முதல் தலித். அதாவது ராம்விலாஸ் அத்வாலே, ராம்விலாஸ் பாஸ்வான், இதுக்கு வந்து ஆனந்த் முண்டேவே கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த பாஜக வலதுசாரிகளுக்கு துணை போகக்கூடிய தலித் தலைவர்கள் குறித்து ஆனந்த் முண்டேவே கட்டுரை எழுதியிருக்காரு. அதைத்தான் இவங்க குறுக்கு வழியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ நீங்கள் அன்புமணி ராமதாஸை ஆதரிச்சுட்டு நான் தலித் தலைவர்னு நீங்கள் பேசுகிறீங்க. இதில் உங்களுக்கு எந்த வகையில் இது வந்து இன்னைக்கு இந்த ஜாதி கடந்த அரசுன்னு திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. எங்கடா ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒருத்தர், நான் அரசியல்வாதி கிடையாது, நான் ஜாதி வெறியன் அப்படின்னு மேடையில் பேசினவர். கம்பம்ல எம்எல்ஏ, ஜாதி வெறியன்டா வந்து 24 மணி தெலுங்கு செட்டியார் அப்படின்னு பேசுறான். ஜெயிச்சு எம்எல்ஏ கம்பம் ராமகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்காரு கம்பத்துல. இப்ப இதே ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் முக்குளத்தோரோ ஏதோ ஒரு சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்றாருன்னு சொல்ல கூட வேண்டாம். ஒரு ஜாதி கட்சிக்காரங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும், கயமையான ஃபேஸ்புக்கில் எழுதி தள்ளிடுவாங்க. இவங்கெல்லாம் இது குறித்து உங்களுக்கு கேள்வி இருக்கு நம்மள. நீ வந்து எப்படி வந்து இதை சொல்கிற? இல்லை, ஏசம்பட்டியில் நீ தலித் வேட்பாளர் பாட்டு ஜெயிக்க வச்சோம்னு சொல்லு. அங்கே பிரைமரி கலர் தானே நிப்பாட்டினீங்க. இப்போ திமுக கூட மதுரையில் வடக்கு தொகுதியில் ஒரு நாயக்கரை நிப்பாட்டுது, மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜா எதிர்த்து வந்து ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண ஒருத்தரை நிப்பாட்டுது, திருப்பரங்குன்றத்தில் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவரை நிப்பாட்டி இருக்கு. திமுக கூட்டணியில் மேலூரில் ஒரு தலித் நின்றுருக்காரு. இங்கே எல்லா இடத்துலையும் ஜாதி பார்த்து முக்குளத்தோரை நிப்பாட்டின விஜய் வந்து ஜாதி ஒழிப்பு ரஞ்சித்துக்கு ஜாதி ஒழிப்பு போராடி எவ்வளோ அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட். இவங்க வந்து எவ்வளவு தலித்களை இன்னும் தப்பாகவே வழி நடத்துகிற எவ்வளோ நாள் தான் இவங்க வழி நடத்த போகிறாங்க. எனக்கு ஒரு பெரிய வேதனையான விஷயமா இருக்குது. ஏன்னா நான் வந்து கொங்கு பகுதியிலேருந்து வர்றேன். அங்கே வந்து அருந்ததியர் மக்கள் ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கை
எவ்வளோ அரசியல் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு இப்போதான் மேலே வந்துகிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஒரு தலித் சமூகத்தை, அதாவது சமூக படிநிலையில் கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய சுமையை விட அவங்களுக்கு சுமை அதிகம்தான் சமூக பொருளாதார ரீதியாக. அப்போ அவங்களுடைய விடுதலை அப்படிங்கிறது ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அம்பேத்கருடைய பார்வை. அதனால தான் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம் கொண்டு வந்த அரசாங்கத்தை தலித் விரோத அரசாங்கம், 300 பேருக்கு மேலே ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்ச அரசாங்கத்தை தலித் விரோத அரசாங்கம்னு முத்திரை குத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க. அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கத்தை தலித் விரோத அரசுன்னு முத்திரை குத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க. 2021 எலெக்ஷனில் தலித்களை கல்யாணம் பண்ண தான் இவங்க சலுகை கொடுக்குறாங்கன்னு பேரூர் அடிகளார், ஆதீன மருதாச்சல அடிகளார் கொண்டு திமுக எதிராக இப்போ கேம்பெயின் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை வெளியே அனுப்பிட்டு தாவேக்காவை கொண்டு வந்ததை கொண்டாடுறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தலித்கள் முன்னேறாமல் இருக்கிறதா தான் இவங்களுக்கு ரசிகர்களாகவே இருப்பாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. எப்படி நீ இவங்களை முன்னேற்ற ஆசைப்படலாம்? நான் தடுக்கிறேன். ரஞ்சித்லாம் பண்ணுறது அயோக்கியத்தனம். ரஞ்சித்தை பின்பற்றுறவங்க முட்டாள்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு வந்து அம்பேத்கர் புத்தகங்களை மலிவான விலையில அரசுடைமையா போட்டுட்டு இருக்கிறது திமுக அரசு தான். 27 பகுதி வந்து ஆமா, நான் வாங்கியிருக்கேன் 27. அட்லீஸ்ட் அதாவது 100 பகுதி போடுறாங்க. அதாவது இவங்க செய்வாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. வேற தெரிஞ்சாலும் இவங்க மறைச்சு. நான் என்ன கேட்கறேன், இது ஒரு திராவிட மாடல் அரசு. இது வந்து நினைச்சிருந்தா அப்படின்னா பெரியார் புக்கு, அண்ணா புக்கை, கலைஞர் புக்கை கொண்டு வந்துட்டு இருக்கலாம், பேராரிசியல் புக்கை கொண்டு வரலாம். இதெல்லாம் வச்சுட்டு அம்பேத்கர் புக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த அரசை வந்து தலித் விரோத அரசு அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி விஜய் வந்து காப்பாத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. அதை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. அதுல வேற சொல்றாங்க விஜய் வந்ததுனால தான் இவங்க வந்து அம்பேத்கர் போட்டோவை தூக்கி பிடித்தாங்க. அம்பேத்கர் பல்கலைக்கழகம் பேர் வச்சது, அம்பேத்கர் சட்டக்கல்லூரி பேர் வச்சது யாரா நீங்க? ஏடா இவ்வளவு போய் சொல்றீங்க? இதுல வந்து சாதாரண மக்கள் சொன்னா பரவாயில்ல, ரஞ்சித் எனக்கு உலக அரசியலே தெரியுங்கிற நீ ஏன் இப்படி பொய்யா பரப்புறீங்க? இந்த ஆக்டிவிஸ்டுகள் இருக்காங்களே, இந்த தலித் ஆக்டிவ் எவிடன்ஸ் கதிரில் ஆரம்பிச்சு ரஞ்சித் வரைக்கும் இவங்க அளவுக்கு தலித்களுக்கு துரோகம் பண்றது வேற யாருமே கிடையாது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த தகவல்கள் வருது, இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம விமர்சனமாக பேசுவோம். நன்றி பன்னீர்.